Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிளி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. இதுக்கு நான் 6 தக்காளி எடுத்து அரைச்சு வச்சிருக்கேங்க. 2 tablespoon ரெட் சில்லி பவுடர், 2 tablespoon சாம்பார் பவுடர், 2 tablespoon கொரியாண்டர் பவுடர், அப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சு வச்சிருக்கேங்க. இப்போ இந்த அரைச்சு வச்சிருக்க தக்காளியில மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. புளியையும் இதில் ஊற்றிட்டு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அதில் அந்த மண் சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம், அப்போ தான் ஃபிஷ் குழம்பு நல்லாயிருக்கும். உளிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிற அந்த டைமில் 5 பல் பூண்டை 2 நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இப்போ அந்த ஆனியன் அண்ட் கார்லிக் பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மசாலா இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கேற்ற அளவு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருப்பீங்க சால்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அகைன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க, ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு 10 minutes to 15 minutes இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டுங்க. இப்போது 15 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபிஷ் எல்லாத்தையும் அப்படியே போடாமல் ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. ஒவ்வொன்றா போட்டு லாஸ்ட்டில் லைட்டாக கிளறி விட்டுட்டு அகைன் இது க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes 2 கொதி வர வரைக்கும் வைக்கணுங்க. அதனால் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes வைங்க. இப்போ 5 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதை ஒரு கலர் கிளறி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 2 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மீன் குழம்பு எல்லாமே ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.